நீ துதிப்பதனால் உனக்கு கிடைக்கும் 7 ஆசீர்வாதம். 1, கிருபை உண்டாகும். 2, உன் நடுவில் வாசம் பண்ணுவார். 3, உன் தடைகள் உடையும். 4, உனக்கு ஜெயம் உண்டாகும். 5, உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். 6, உன்மேல் நீ அவருக்கு பிரியமாயிருப்பார். 7, உனக்கு கனம் உண்டாகும். 7 ஆசீர்வாதங்களை தேவன் உனக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது குறிப்பு, கிருபை உண்டாகும். You will have mercy. You will have mercy. எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமானேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். நம்ம மேல கர்த்தருக்கு சித்தம் இருந்தாதான் கிருபை கிடைக்கும். ஆனா அடுத்த ஆப்ஷன் என்ன தெரியுமா? நீ நல்லா துதிக்க 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 ஸ்தோத்திரம் பண்ண 35 சங்கீதம் 20 கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நீ ஸ்தோத்திரம் பண்ண கிருபை இறங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் பண்ண கிருபையினால பிழைப்போம். ஒரு ஆமென். கிருபையால் என்ன பண்ணுவோம்? கிருபையாலே அழைத்து என்னை நிலை நிறுத்தினீரே. அல்லேலூயா. டைம் இல்லை தம்பி. ஸோ வி குட் நாட் சிங். பாடணும்னு ஆசை தான், ஆனால் வேகமாக போகணுமே. கிருபையால் நம்ம அழைத்தார், நம்ம நிலைநிறுத்தினார். நம்ம வாழ்வது எதனால்? கிருபையினால. நான் சாகாமல் பிழைத்திருப்பது கிருபையினால. நான் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது. அப்போ இந்த கிருபை வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லியிருக்கிறது. கிருபையானது அநேகருடைய, இப்போ நம்ம அநேகராக இருக்கிறோம், நம்ம அநேகரா சேர்ந்து ஏறெடுக்கிற இந்த ஸ்தோத்திரம் 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 சொல்ற இந்த ஸ்தோத்திர துதியானது பரலோகத்தில் இருந்து நமக்கு நேர கிருபையை கொண்டு வந்து நம்ம மேல வைக்குதுங்க. பரலோகத்தில் இது கிருபை வாங்க முடியாது. ஸ்தோத்திரத்தினால கிருபையை நாம் பெறுகிறோம். ஸ்தோத்திரங்கள் பெருக பெருக கர்த்தருடைய கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பண்ணுமா? கிருபை பெருகும். இப்போ இந்த கிருபை இந்த உலகத்திலேயே த பெஸ்ட் பிளெஸிங், உலகத்திலேயே சிறப்பான ஆசீர்வாதம், கர்த்தர் தரக்கூடிய மேன்மையான ஆசீர்வாத கிருபை. ஏன்? கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினால் நீதிமானாக்கப்படுகிறோம், கிருபையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், கிருபையினால் அழைக்கப்பட்டோம், கிருபையினால் தேவன் நம்மை தேடி வந்தார். வாவ், அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதங்க. அதனால் தான் த ஃபர்ஸ்ட் பிளெஸிங், முதல் ஆசீர்வாதமே கிருபை. நாம் நிற்பது கிருபை, நம்ம வாழ்வது கிருபை, நம்ம போவது கிருபை. கொரோனா காலத்தில் நாம் தப்பித்தது கிருபை. ஆமென். இல்லையா? உண்மை தானே? என்ன மாத்திரை மருந்து போட்டு தப்பிச்சுன்னு பார்க்குறியா? மாத்திரை மருந்து போட்டு வெண்டிலேட்டர் வச்சு இல்லையப்பா. நல்ல சகோதரன் இல்லையே, நல்ல சகோதரி இல்லையே, நல்ல தகப்பன்மார் நல்ல தாய்மார் இல்லையே. ஆனால் அவ்வளோ எடுத்தும் அந்த முயற்சிகள் பலனளிக்காமல் அப்போ இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோன்னா கிருபை. வெரி குட். தட்டாதுங்க பாவம். அந்த 2 பேருக்காக எல்லாம் தட்டுங்க. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 27. கர்த்தருடைய கிருபை இங்க இல்லாம இன்னொரு கிருபையை தேவன் அங்க வெளிப்படுத்துறார். கர்த்தருடைய கிருபை மட்டுமல்ல, மனுஷருடைய கண்களிலும் கிருபை கிடைக்க செய்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை பயன்படுத்துங்க. தெய்வத்தினிடத்திலே கிருபையை பெறுகிறவன் துதிக்க துதிக்க மனுஷரிடத்திலும் கிருபை பெறுவான். எஸ்தரை குறித்து சொல்லும்போது அவளுக்கு ராஜாவின் கண்களில் கிருபை கிடைத்தது. வசனம் அப்படிதான் போட்டிருக்கோம். யார் அந்த ராஜா? அகாஸ்வேரு. அகாஸ்வேரு என்கிற ராஜாவின் கண்களிலே எஸ்தருக்கு என்ன கிடைச்சது? ஏன்னா எஸ்தருக்கு கர்த்தர் கண்களில் கிருபை கிடைச்சது. கர்த்தர் கண்கள் அவளுக்கு கிருபை கிடைச்சதுனால இப்போ அவளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ராஜாவின், அதாவது மனுஷருடைய கண்கள்லையும் கிருபை. அப்போ இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் போது துதிக்க துதிக்க துதிக்க, அக்கார்டிங் டு த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 27, அப்போஸ்தலர் 2:47 அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயை பெற்றிருந்தார்களா. எல்லாருடைய கண்களில் இந்த ஜனங்களுக்கு கிருபை கிடைச்சது. இந்த ஜனங்களுக்கு நமக்கு எல்லா மக்களிடத்திலும் மனுஷரிடத்திலும் கிருபையை உண்டாக்குவார். இந்த துதி ஆராதனைக்கு பிற்பாடு, இந்த ஸ்தோத்திர ஆராதனைக்கு பிற்பாடு
நீ கடந்து போகிற இடங்களில் மனுஷரின் கண்களில் கர்த்தர் கிருபையை கிடைக்க செய்வார். உன் ஃபைல் மூவ் ஆகாமல் இவ்வளோ நாள் தடைப்பட்டிருக்குதா? உன் ஃபைல் மூவ் ஆகலையா? உன் பேப்பர் மூவ் ஆகலையா? சாங்ஷன் ஆகாமல் தடைப்பட்டிருக்கிறதா? எந்த காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறதோ இந்த ஆராதனைக்கு பின்பு நீ ஜெபித்து துதித்து கடந்து போகிற அந்த இடத்துல கர்த்தர் மனுஷரின் கண்களிலே தயை கிடைக்க செய்வார். உன் வேலைகளை நடத்தும்படி தேவன் செய்வார். எந்த மனிதன் இதுவரைக்கும் கடினமாக இருந்தானோ இப்போ அந்த மனிதர்களின் கண்களிலே தேவன் தயை கிடைக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லெட் மீ ஃபினிஷ். நான் இதை முடிக்கிறேன். அடுத்த பகுதி கடந்து போகணும். நமக்கு 1.5 மணி நேரம் தான் பாக்கி இருக்குது. 4 பகுதி நம்ம நடத்துகிறோம். வேகமாக கடந்து போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். துதிப்பதினால் 7 ஆசீர்வாதம் உண்டு. 7 பிளெஸ்ஸிங்ஸை தேவன் கொடுக்குறார். அதில் முதலாவது கிருபை. முதல் ஆசீர்வாதம் கிருபை. கிருபையினால் தான் ரட்சிப்பு, கிருபையினால் தான் அழைப்பு, கிருபையினால் தான் நீதிமானாகிறோம், கிருபையினால் தான் பிழைக்கிறோம், கிருபையினால் தான் அபிஷேகிக்கப்படுகிறோம், கிருபையினால் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இவைகளுக்கு பின்பு அதே கிருபையினால் மனுஷருடைய கண்களிலும் நாம் துதிக்கின்ற போது மனுஷர் கண்களிலும் தேவன் கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கிருபை உங்களை வாழ வைக்கும். ஏமேச்சர் கூட ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை பாடி நம்ம துதி பலிக்கு கடந்து போயிடலாமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்குமோ? எழுந்து நிற்கலாமா? ஒரு 2 நிமிஷம் எழுந்து பாடி நாம முழங்கால் போயிடுவோம். கமான், கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோமா? தேவ கிருபை என்று உள்ளது. கமான். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே அவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும், அவர் நல்லவர், அவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி